இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணை பார்த்துருக்கீங்களா? அந்த அழகுக்கு பின்னாடி மனுஷன் உயிரை எடுக்கிற அளவுக்கு ஆபத்தும் இருக்கு. நீங்கள் நைட் நேரத்தில் தனியாக நடந்து போகும்போது ஒரு பேரழகி வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு உங்ககிட்ட சுண்ணாம்பு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி அது பொண்ணோ பேயோ கிடையாது, அதுதான் யக்ஷி. யக்ஷிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களோட பாதம் தரையில படாது. யக்ஷிகள் பக்கத்துல இருந்தா அவங்க மேல பாலைப்பூ வாட அடிக்கும். அதே நேரம் ஒருத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டாங்களாம், அவங்கள வசியப்படுத்தி அவங்களோட ரத்தத்தை முழுசா உறிஞ்சிருவாங்கன்னு அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பயம் இருக்கு. யக்ஷிகள் பாலை மரத்துல தான் தங்குவாங்க. யக்ஷிகளுக்கும் பாலை மரத்துக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. பாலை பூக்கள் பூக்கும் போது ஒரு பயங்கரமான ஸ்மெல் வரும். அந்த மாதிரி மனம் வரும்போது அந்த மரத்தடியில யாராவது இருந்தா யக்ஷி அவங்கள வசியப்படுத்திடுவாங்க. யக்ஷிகளுக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கு. இரவு நேரத்துல யாராவது தனியா போனா அவங்க கிட்ட யக்ஷி சுண்ணாம்பு கேட்கும். மேபி அந்த பர்சன் சுண்ணாம்பு கொடுத்தா யக்ஷி அவங்களோட கையை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் யக்ஷியோட பிடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது. யக்ஷிகளை அடக்கிறதுக்கு இரும்பு மட்டும்தான் ஒரே வழி. அதனால தான் யக்ஷிகள் இருக்கதா சொல்லப்படுற மரங்களில் பெரிய இரும்பு ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கும். அந்த இரும்பு ஆணியை தாண்டி யக்ஷியால் வெளியே வர முடியாதுங்கிறது ஒரு நம்பிக்கை. கேரளா மற்றும் கொல்லிமலை சைடு நீங்கள் போனீங்கன்னா இரத்தக்கரையோடு அடிக்கப்பட்ட ஆணிகளை உங்களால் பார்க்க முடியும். யக்ஷிகள் மனுஷங்க முன்னாடி வரும்போது இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணா வரும். அதோட நிழலை பார்த்தாலோ இல்லை கண்ணாடியில் அதோட முகத்தை பார்த்தா மட்டும்தான் அதோட உண்மையான கோர முகம் நமக்கு தெரியும். யக்ஷிகளுக்கு முதுகுக்கு பின்னாடியும் கண்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. யக்ஷி நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கதை கிடையாது. கேரளா அப்புறம் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய சில காட்டு பகுதியில் யக்ஷியை நேரில் பார்த்தவங்களும் இருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.